Happy evening, everyone. It's my pleasure to welcome you all for this wonderful online program Behind the Curtain, specially designed for parents. Without further ado, let's move into the first segment. Argument is an angry discussion between two or more people who disagree with each other. But here, it's not like that. It's also an argument, but Arthamulla argument on the topic pocket money should be given to the children or not. சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வாறு குறைவாக செலவு செய்கிறான் என்பது அல்ல, அவன் அப்பணத்தை எவ்வளவு பயனுள்ளதாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தே அமையும். ஸோ இப்போ நாங்கள் இங்கே பேச வந்திருக்க டாபிக் என்னன்னா, பாக்கெட் மணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாக்கெட் மணி கொடுக்கலாம். ஏன் எதுக்காக கொடுக்கலான்னு சொல்கிறோம் அப்படின்னா, பாக்கெட் மணி கொடுக்கறது ஒன் ஆஃப் த வேல்யூபிள் ப்ராசஸ் இன் எஜுகேஷன். கல்வியில் கண்டிப்பாக பாக்கெட் மணி கொடுக்கறதுனால குழந்தைங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ வேல்யூ ஆஃப் த மணி, அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லா விஷயங்களும் அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ பாக்கெட் மணி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அஸ் அ பேரண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அது பிள்ளைங்களுக்கு பாக்கெட் மணி இப்போ கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எப்படி ஏன்னா இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்து போச்சு, எப்படி பிள்ளைங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்கலாம். அதாவது ஒரு லிமிட்டு இவ்வளோதான் கொடுக்கணுன்றது இருந்தால் அந்த பசங்களுக்கு நம்ம கொடுக்குற பைசா வந்து ஈவினிங் வரும்போது என்ன செலவு பண்ணியிருக்கிறாங்க நம்ம அந்த கணக்கு கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த காசால் அத்தியாவசியம் வேறு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணாத அளவுக்கு அந்த பைசா வச்சு பசங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ணாத அளவுக்கு அவங்க வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு. அதான் சார் நாங்களும் சொல்ல வரோம், பாக்கெட் மணி அதை கொடுக்கும் போது அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுங்கிற ஒரு கைடன்ஸ் நம்ம அஸ் அ பேரண்ட். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பேரண்ட்ஸுங்க பசங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அப்படிங்கிற பாக்கெட் மணியை நம்ம கட் பண்ணிட்டோம்னா பசங்க நம்மளை எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லை சார், அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் சரி. இப்போ வந்து ஏதாச்சும் வாங்கணும்னா அவங்களுக்கு வந்து அந்த இது தேவை. நம்ம வாங்கணும்னாலும் எமர்ஜென்சினாலும் எல்லாமே ஃபோனில் இருக்குது. இப்போ மிஸ்ஸிட்ட ஒரு ஃபோன் பண்ணால் எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உடனே பண்ணி கொடுப்பாங்க. இந்தி அப்படி கிடையாது. இப்படி பசங்களுக்கு நம்ம ₹100 கையில் இருந்தால் தான் சேஃப்டியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பணத்தோட மதிப்பு நம்ம கொடுக்கும் போது அவங்க செலவு செய்யும் போது அந்த மதிப்பு அவங்க தெரியும். பேரண்ட்டாக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பணத்துக்காக. ஸோ இந்த பணத்தினால அவங்க என்னெல்லாம் பண்ண முடியும், அதை எப்படி பட்ஜெட்டிங் வைஸ்ல எப்படி எடுத்துட்டு போக முடியும். பாக்கெட் மணி கொடுக்கும் போது அது ஒரு லேர்ன் அப் அவங்களுக்கு இல்ல. பணத்தினால மதிப்பு தெரியும், ஆனா பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது எப்படி வருது, அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது தெரியாது. நம்ம கையில வந்துச்சுன்னா எப்படி ஒன்னாலும் செலவு பண்ணலாம் தானே நினைப்பாங்க. சொல்லி நம்ம வந்து சொல்லி தரணும். அது வந்து சொல்லி கொடுத்தாலும் மற்ற பசங்க கூட சேர்ந்து அது மிஸ்யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கிராமத்துல இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, அதனுடைய மதிப்பு என்னன்றது தெரியும். அதனால நம்ம பார்த்து ₹1 செலவு பண்ணா கூட அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதனால நம்ம ₹1 கூட பார்த்து செலவு பண்ணன்ற பசங்களும் இருக்கிறாங்க. அதை மிஸ்யூஸ் பண்ற பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அப்படி பயப்படுறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து நீ எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்ல அந்த மெத்தட் இருக்கு இல்லைங்களா. அது இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சொல்லி தர்றாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண சொல்லி தர்றாங்க. இப்போ வந்து பாக்கெட் மணி நாங்கள் கொடுக்குறோம் பசங்களுக்கு. அவங்க என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்க வந்து இப்போ அவங்க வந்து கோல்டில் நீ இன்வெஸ்ட் பண்ணு, நீ வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நீ இன்வெஸ்ட் பண்ணேன்னா உன்னோட ஃப்யூச்சரில் நீ வந்து இவ்வளோ சேமிச்சு வச்சிருப்ப, நீ இவ்வளோ சேமிச்சு வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி தராங்க. இப்போ என்னோட பசங்க இல்லையே ஏன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்கு கண்டிப்பா. நம்ம பிள்ளைங்க கரெக்டா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க கூட சேர்ற பசங்க நம்ம பிள்ளைங்க ஒரு ₹500 காசு ஒரு லைன்ல வந்து பசங்க கரெக்டா போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது மத்த பசங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு. அதனால இந்த வழியை சொல்லித்தாங்கன்னு சொல்றேன். ₹50 கொடுத்துடுறோம், நீ இவ்வளவு செலவு பண்ணிட்டு மீதம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டா அந்த பசங்க கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே வந்து உனக்கு இது வேணும்னா வாங்கிட்டு பேலன்ஸ் பண்ணியே கொண்டு போவோம். இல்லைன்னா அந்த இதில் சேவிங்ஸ் அந்த பேங்க் சின்ன உண்டியல் மாதிரி இருக்கும், அதில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். 30% பசங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. 20% பசங்க நம்ப முடியலையே. எப்படி எல்லா பசங்களுமே இன்னைக்கு ₹100 கையில் கொடுத்துட்டோம்னா அந்த ₹100 10 பேர் பசங்களை கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த 10 பேர் அவங்க நல்ல பசங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்படி அதில் 4 பேர் கொஞ்சம் நல்ல பசங்களானா நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ லைஃப். இது பாக்கெட் மணி கொடுக்கறதால மட்டும்தான் இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். எல்லா விஷயத்துலையுமே வந்து பசங்க மிஸ்பிஹேவ் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பாக்கெட் மணி கொடுக்கறதுனால தான் அவங்க மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறது கிடையாது.
இப்போ அவங்க அம்மா கொடுக்குறாங்க, நம்ம அம்மா கொடுக்கலன்றது ஃபீல் ஆகும். ஓகேங்களா? இது என்ன ஆகும்னா லாஸ்ட்டாக எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து அனுப்பலை, அதனால் நீ எனக்கு கொடுடா நான் செலவு பண்ணிக்கிறேன்றத அந்த மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த இதில் வந்து இல்லை, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கொடுக்கலாம், வீட்டில் கொடுக்குறோமா அதை அப்படியே வாங்கி நீ சேவிங்ஸில் போடு, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாது, கையில் காசு வேண்டாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் 8th ஒண்டர் என்ன தெரியுமா? காம்பவுண்டிங் தான். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண அது சேவ் பண்ணுற வந்து ஒரு ஆர்ட்டு, ஒரு ஸ்கில்லு. அது சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தரணுங்க. நம்ம சொல்லித்தர்றது தான். ஒரு குழந்தை கையில் ஒரு 10 ரூபா இருக்குன்னா நீ இந்த மாதிரி செய்ய நம்ம சொல்லி கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு தெரியும். அம்மா நமக்கு சேவ் பண்ண சொல்லித்தராங்க அப்படின்னு கொஞ்சமாவது அவங்களுக்கு புரியாதா? இப்போ நான் என் பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் வந்து இவ்வளோன்னு கொடுக்குறோம், ஒரு 10 ரூபா 20 ரூபான்னு. ஆனால் அவள் ஃபுல்லாக உண்டியலில் போட்டு போன இயர் வந்து ஒரு கோல்டு மாதிரி வாங்கிட்டா. இப்போ திரும்பவும் சேவிங்ஸ் பண்ணி இது ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்து இந்த பிள்ளைங்களே கொடுக்கலாம். இல்லை சொல்ல இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பார்த்து செய்யலாம். எல்லா பிள்ளைங்களும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லையா? ஒரு ஸ்டேஜ் பசங்க வந்து உண்டியில் போட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க உண்டியில் தான் போடுறாங்களான்றத நம்ம கண்காணிக்க முடியாது. ஏன் பயப்படுறேன்? அப்ப குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் கொடுங்களேன். மணியோட இம்பார்ட்டன்ஸ் குழந்தைங்களுக்கான ஒரு லிபர்ட்டி அங்க இருக்கும் போது மட்டும்தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு அந்த மணியோட வேல்யூ, அதை எப்படிலாம் நம்ம செலவு பண்ணலாம், எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ லிபர்ட்டினஸ் இருக்கணும். நம்ம வந்து அவங்களை அப்படியே அடக்கி வச்சுட்டு இல்லை உனக்கு கொடுத்த நீ செலவு அதிகமாக பண்ணிடுவ அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து பசங்க வந்து டம்ப் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம பாக்கெட் மணி கொடுக்கறது ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி என்ன விஷயம்னா மணி எப்படி சேவ் பண்ண முடியும், அதை எப்படி பட்ஜெட் வைஸாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயம். இது வந்து அவங்க ஃபியூச்சர் பிளானுக்கு வந்து மணியை வந்து இப்படிலாம் ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக கற்றுப்பாங்க. ஸோ பாக்கெட் மணி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம அவசியம் கொடுக்கணும். இப்போ நம்ம பாக்கெட் மணி கொடுக்கறதுனால அவங்க சேவிங்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சேவிங்ஸ் மணியையும் அவங்க அந்த இதை நம்ம எடுத்துகிட்டு போய் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்லித்தரணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுதான் பேங்க் புக்கு, இதில் வந்து நீ போடுற காசு இதில் வந்து பேங்க்கில் போய் நீ இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த புக்கில் இருந்தது எவ்வளோ போட்டிருக்க என்னென்ன, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இதன் மூலமாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறது மூலமா குழந்தைங்களோட சேவிங் லைஃப் ஸ்கில்ஸ் வந்து வளரும் சார். இப்போ வந்துட்டு ஒரு 10 ரூபா குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு ஷாப்புக்கு போய் திங்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னா அவங்க எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்ட்டு தெரியும். அவங்க எவ்வளோ ருபீஸ் சேஞ்ச் வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு தெரியும். அது மூலியமா அவங்க வந்து அடிஷன் இதெல்லாம் கற்றுக்குறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்கணும். நம்ம வந்து பாக்கெட் மணி பசங்களுக்கு கொடுக்கலாம். பட் ஆனால் வந்து எதுக்கு கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோன்றத நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் குழந்தைங்கள. பிள்ளைங்களுக்கு பாக்கெட் மணி என்ன கேட்டால் இந்த சூழ்நிலையில் நமக்கு இப்போ தேவைப்படாது. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 10th அந்த மாதிரி படிச்சதுக்கப்புறம் கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்குலாம் தேவைப்படாது. கொடுத்தோம்னா அந்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு கெட்ட விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்ம பாக்கெட் மணி கொடுக்குறதுனால. இல்லையா நம்ம கொடுக்குறோன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். பேரண்ட்ஸுக்கு டைம் இல்லை. அதனால் என்னை பொறுத்தளவுக்கு பாக்கெட் மணி இப்போதைக்கு வேண்டாம். Life is a question and how we live it is the answer. When the why is clear, the how becomes easy. Let's hear the answer for the WH question on the topic appreciation. Understanding and enjoyment of the value of something, the feeling of being grateful for something. We can express our appreciation when someone doing good and great jobs by saying congratulations, best wishes, good job. Appreciating others can be done in many places and situations where people are doing something positive, helpful or kind. When we appreciate our parents, teachers, friends or classmates, we show that we care. It creates a stronger bond and a happier environment around us. The simple way of appreciation is just shaking hands, wishes by sending greetings and letters and direct wishes. Do you want to watch a good movie? Here is a suggestion for a movie to watch. Hi,
நான் இன்றைக்கி வந்து 3BHK மூவியை பற்றின சஜஷன் சொல்ல வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய ஒரு படம். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக என்னென்ன கனவு நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் அதை அச்சீவ் பண்ணணும்னு இருந்தாலும் ஃபேமிலி அப்படின்னு வரும்போது நமக்கு எல்லா ஃபேமிலிக்குமே இம்பார்ட்டன்ட்லி மிடில் கிளாஸில் இருக்க எல்லா ஃபேமிலிக்குமே தேவையான ஒரே ஒரு விஷயம் சொந்த வீடு. இது வந்து 4 பேருக்கு முன்னாடி சொல்லும்போது சொந்த வீடுங்கிறது வீடுன்னு இருக்காது, சொந்த வீடு தான் மரியாதை அப்படிங்கிற விஷயத்தையே சரத்குமார் சார் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. சரத்குமார் சார் வந்து வாசுதேவனா ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் இருக்க அவங்க ஒய்ஃப் சாந்தி, பையன் பேர் பிரபு, பொண்ணு வந்து ஆர்த்தி, இவங்க 4 பேரை வந்து லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஆம்பிஷனை வந்து எய்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஆஸ் அ பிரபு அவங்க சன்னாக இருந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க அப்படின்னு கிடைச்ச வேலையை செஞ்சு அதை இது பண்ணாமல் அவருக்கு பிடிச்ச வேலையை மறுபடியும் எப்படி செஞ்சு அந்த எய்ம் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் எனக்கு பிடிச்சது விஷயம். பிரபுவுக்கு வந்து அவனுக்கு பிடிக்கலனாலும் அவங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு படிப்பான். படிப்புலேயும் சரி செய்கிற வேலையும் சரி அது அவனுக்கு பிடிக்காது, ஆனால் அப்பாவுக்காக எல்லாத்தையுமே செய்வான். அதே மாதிரி கல்யாணமும் அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கார வீட்டில் சம்மந்தம் பேசுவார். எல்லாம் சேர்ந்து துணி எடுக்க போகும்போது அவன் கூட படித்த ஒரு பொண்ணு வந்து 12th வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த துணி கடையில் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பேர் பேச ஆரம்பித்து எனக்கு இவங்கள தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தைரியமாக பேச போய் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க ஓனாக எடுக்கிற முடிவு வந்து அவங்களோட கல்யாணம் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு எதா இருந்தாலும் நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும், பெற்றவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம எதையும் கேட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அகைன் அவங்க வேலைக்கு மறுபடியும் அவங்களுக்கு பிடிச்ச மெக்கானிக்கல் வேலையில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அந்த வீடை வாங்குறாங்க. கடைசியாக சரத்குமார் சார் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பார், வீடுங்கிறது மரியாதை. அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவங்க 4 பேர் முகத்தில் இருக்க ஒரு சந்தோஷம் அது ஒரு தனி. ஸோ அந்த வீடு பேசும். வீடுங்கிறது செங்கல், மண், சிமெண்ட்டோ இதெல்லாம் கிடையாது, உள்ளே வாழ்கிற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறத அந்த வீடு சொல்லும். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். அமேசான் ப்ரைமில் இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். The kitchen is the heart of every home. Even a simple food tastes better when you eat with your family. Let's dive into the family kitchen. Sharing is caring means giving something to someone else, which is a good and beneficial act. It implies that we can positively impact ourselves and others by sharing what we have. If you see that in the present generation, பசங்க வந்துட்டு வீட்டுக்கு எந்த கெஸ்ட் வந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்கு வந்தாலுமே வாங்க அப்படின்னு கூப்பிட்ற ஒரு பழக்கம் வந்துட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷன் கிட்ஸ் கிட்ட அது வந்துட்டு மிஸ் ஆகுது. பட் இஃப் யூ see that எங்கள் வீட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் யார் வந்தாலும் சரி, அஃபிஷியல் ஒர்க்குக்கு மீட் பண்ண வராங்க, இல்லைனா பர்சனலாக கெஸ்ட்டு இல்லை நெய்பர்ஹுட்லேருந்து யாராவது வராங்க அப்படின்னாலுமே வீட்டில் எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் க்ரீட் தெம், வாங்கன்னு கேட்குற ஒரு பழக்கம் எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே உண்டு. அதே மாதிரி இஃப் யூ see that வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி கேதரிங்ஸுங்கிறது ரொம்ப மிஸ் ஆகுது இந்த டைமில், இந்த ஜென்ரேஷனில். இப்போது எங்கள் ஃபேமிலியிலன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி அந்த வீக் எண்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபேமிலி கேதரிங்ஸுங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் இங்கே சென்னையில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் அந்த சண்டேஸில் வந்துட்டு வி வில் ஜஸ்ட் கால் தெம், எங்களை வந்துட்டு நாங்கள் இன்வைட் பண்ணுவோம், வீட்டுக்கு வருவாங்க. த ஹோல் டே வி வில் பி ஸ்பெண்டிங் டைம். அந்த குவாலிட்டி டைம் இஃப் யூ ஸ்பெண்ட் வித் த ஃபேமிலினா தான் அது வந்துட்டு ஒரு ஹெல்தி ஃபேமிலியாக இருக்கும். ஸோ எங்கள் ஃபேமிலிலன்னு பார்த்தீங்கன்னா ஆன் சண்டேஸ் மோஸ்ட்லி வில் பி ஹேவிங் தட் ஃபேமிலி கேதரிங். அந்த மாதிரி ஃபேமிலி கேதரிங்ஸ்னால நாட் ஓன்லி ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டுமே ஸ்ட்ரென்தன் ஆகிறதில்ல, ஸோ நம்ம பசங்களுக்கு தேவையான மாரல் வேல்யூஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குது. ஹவு டு ட்ரீட் அ பர்சன் ஆர் ஹவு டு பி கைண்ட் டு அ பர்சன், எப்படி ஒருத்தங்களை க்ரீட் பண்ணணும், எப்படி ஒருத்தங்க கிட்ட பேசணும், எப்படி ஒருத்தங்க கிட்ட பழகணும், ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ என்ன.
ஸோ இந்த மாதிரி மாரல் வேல்யூஸ் வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நாங்கள் அதுக்காகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆனாலும் இதனால் நாங்கள் அதை வந்துட்டு பெருசாக பாதர் பண்ணிக்காமல் எய்தர் வீட்லேயோ இல்லை வெளியிலையோ கண்டிப்பாக வந்துட்டு வீக் ஆன் வீக் மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். முடியலையா அவங்க எங்கள் இடத்துக்கு வர முடியலனாலும் நாங்கள் அவங்க இடத்துக்கு போவோம். ஸோ இது மாறி போவோம். அப்படி இல்லைன்னா எல்லாருமா சேர்ந்து வெளியில் அவுட்டிங் போவோம். இல்லை வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் ஓவர் ஆகும், டேர்ம் எக்ஸாம்ஸ் ஓவர் ஆகவும் அந்த ஹாலிடேஸை எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இப்போவுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு என்னோடய டாட்டருக்கு தெரியும். ஸோ எல்லாரோட நேம் கொண்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ யார் கால் பண்ணுறாங்கனாலும் இந்த ஆன்ட்டி கால் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க பேர் சொல்லி ஆன்ட்டின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஷீ நோஸ் எவ்ரி ஒன். அந்த வேல்யூஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஃபேமிலி கேதரிங்ஸுங்கிறது வீக்கெண்டில் இருக்குன்னு சொன்னோம். நாங்கள் வந்துட்டு ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சுன்னா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. 9 o'clock ஆனால் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, படுக்க போயிடுவாங்க அப்படின்னு இருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் அப்படி கிடையாது. 9 o'clock மேலே தான் வி சிட் டுகெதர் அண்ட் வில் பி ஹேவிங் சம் சிட் சாட். ஸோ அதில் தான் த்ரூ அவுட் டே என்ன நடந்தது, ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அப்படிங்கிறதுனால அந்த நைட்டுங்கிற டைமில் தான் வில் பி ஹேவிங் அவர் டின்னர் டுகெதர். ஆஃப்டர் த டின்னர் வில் பி சிட்டிங் டுகெதர் அண்ட் வில் பி ஹேவிங் தட் சாட். இதெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ப்ராக்டிஸ் மட்டும் இல்லை, நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்களோட வேல்யூஸ் பில்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸோட வேல்யூஸ் தெரியறதுக்கு, ஒரே ஃபோனு டிவி அந்த மாதிரி வந்துட்டு மீடியாவில் இருக்கிற பசங்களை வெளியில் நீங்கள் அவங்க ஷெல்லை உடச்சி அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு மாரல் வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ், அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, ஃபேமிலிஸ் மீட் பண்ணுறது, எங்கேயாவது எல்லாருமா சேர்ந்து வெளியில் போகிறது, ஒன்றும் இல்லைன்னாலும் டெய்லி நைட்டு வீட்டில் டின்னருக்கு அப்புறமா உட்காந்து நார்மலாக ஒரு சாட் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசுகிறது, இது எல்லாமே வந்துட்டு டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ குழந்தைங்களோட மாரல் வேல்யூஸ், அவங்களோட எத்திக்ஸ் அதெல்லாம் அவங்க கற்றுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். Let's hear the experts talk. Hello, myself Dr. Lahari Alla and I'm currently working as a doctor in a government hospital, Raipur. Today's topic is about the balanced diet in children. I can tell you as a doctor, a balanced diet in children not only helps in the growth and development of a child, but it's a long time a healthy habit for a human. It provides good health, it protects from so many diseases when a person grows older and older. So a balanced diet from childhood is really important. And what does a balanced diet mean or look like? The first thing, it is consumption of fruits and vegetable. Fruits and vegetable contains nutrients, vitamins, fibers. It helps in overall development and metabolism of a child. And the next is protein. What does protein means? Like paneer, tofu, and dals, pulses, all this comes under proteins. Protein helps in building the muscle and brain strength. So it's really important for a child to consume proteins, and it helps in muscles development and brain development. Next thing is calcium. Calcium rich is milk and curd. A calcium gives a stronger bones and teeth for a child. And what should be avoided? It is the processed food. Never let your child consume processed food, that are cold drinks, snacks, chips, and any snacks like pizza, processed, and the preservative food. Never. Don't let them consume those food. Those food not only disturbs the health, but it also breaks the habit of having a good food. So stop having processed food for you and for your children too. And together let's build a good and a happy childhood and an adulthood for our child. Thank you. Bye bye. Skills are the special abilities or talents that help people do things well. It can be developed through practice, training, and experience. Now it's time for shared skills. Hi, I am Chandrashweta, parent of Kavingiran. நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மேக்கப்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பட்ட மாதிரியான மேக்கப்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மேக்கப் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதோடைய டெமோ வந்து இப்போ நம்ம பார்க்கலாமா? ஸோ இதுதான் ஃபைனல் லுக்.
ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்னோட கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அடிப்பட்ட காயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் தான் என்னை வந்து இந்த மேக்கப் ஃபீல்டுக்குள்ளே இழுத்தது. தேங்க்யூ இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. Asking doubts, it's the origin of wisdom. Here comes the next session, dilution of doubts. கிட்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வளர்ற வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு நடந்துக்கிட்டாங்க. பட் ஒரு 14 இயர்ஸ்க்கு மேலே அப்படி போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எதனா ஒன்று சொல்லும் பொழுது அவங்க வந்து ஒரு பிஹேவியர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஆகுது. உடனே கோவப்படுறாங்க, ரூட் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்கள எப்படி வெளியே கொண்டு வரணும் நம்ம என்ன பண்ணுறோம், சைல்டுஹுட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப கேர் எடுத்து அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அதை மாதிரி பழகிடுறோம். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம், ஓவராக ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அவங்கள என்ன சொல்கிறோம், நீ இதை செய்யாத அதை செய்யாத அப்படிலாம் சொல்லக்கூடாது. பசங்களை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து ஃப்ரீடமாக விடணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக அவங்கக்கிட்ட மூவ் பண்ணணும். நம்ம வந்து எதுவுமே ரூல்ஸ் போடக்கூடாது. நீ இதை பண்ணினா நீ இப்படி ஆவ, இதை பண்ணினா நீ இப்படி ஆவ அப்படின்ட்டு அவங்க சஜஷன் மாதிரி சொல்லணும். அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கணும். உனக்கு தெரியாது, நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன் அப்படின்னா அவங்க அதில் என்ன இருக்குது, ஏன் நம்ம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். சரி விட்டு பார்ப்போம். விட்டுட்டு அவங்க ஓரளவு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியாலலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்மளை விட நிறையவே நல்லா தெரியுது. அதனால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும். அவங்க கருத்துக்களை நம்ம கேட்கணும். அப்போ கண்டிப்பாக அவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு ட்ரபிள்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையை மறைச்சிட்றாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பேரண்ட்டாக நான் எப்படி அவங்கள வந்து சரி பண்ணுறது? நம்ம வந்து அவங்கள ரொம்ப கடினமாக நடத்தக்கூடாது குழந்தைங்களை. ஏன்னா எல்லா ஏஜ்லேயுமே ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். எல்லா ஏஜும் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம 20 கிராஸ் பண்ணுற வரைக்கும் பசங்க வந்து அவங்க டிசிஷன் வந்து சரியாக இருக்காது தான். இருந்தாலும் நம்ம வந்து அதை எடுத்து சொல்லணும். அதை அப்போ அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதை மறைக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் கூட நீ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம், நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருப்பேன், நீ ஏன் மறைச்ச, இப்போ இதனால் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை சால்வ் பண்ணியிருப்பேன். உனக்காக தானே நான் இருக்கேன், நீ எதுக்கு அந்த மாதிரி பண்ண, நாங்கள் எதனா உன்கிட்ட கடினமாக நடந்துக்கிறோமா, அப்படி உனக்கு என் மேலே எதனா இருந்துச்சுனாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா என்கிட்ட வந்திருக்கோம். இல்லை உனக்கு என்ன மிஸ் ரொம்ப பிடிச்ச மிஸ் இருந்தால் அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். இது இந்த மாதிரி பண்ணாத, இனிமேல் இந்த கண்டினியூ பண்ணாத, உனக்கு என்ன இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஹோப் கொடுக்கணும் நம்ம. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்க எல்லா பேரண்ட்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். Sibling love can bring joy, comfort and lifelong memories. Let's watch the special bond between a brother and a sister. A strong community is a place of joy and belonging, which builds a healthy relationship. Next session is big circle. Shoulder, knee, toe, head, shoulder, knee, toe, head, knee, shoulder, head, shoulder, knee, toe, head, shoulder, cup. கிளாப் பண்ணுங்க மேம், கிளாப் பண்ணுங்க. ஸ்டார்ட். Head, shoulder, knee, toe, head, shoulder, head, shoulder, knee, toe, head, cup.
clap, clap. Stress Buster makes you relax and feel better. Now it's time to relax yourself. இல்லை என்ன நினச்சிட்டு இருக்க அந்த மேனேஜரு, நான் மட்டும் கோவப்பட்டேன்னு வச்சுக்கேன், இல்லை வேற மாதிரி ஆயிரும். இந்த லோன் எல்லாம் முடியட்டும், அவன் வாயை உடைக்காம நான் வந்து ஆஃபீஸ் விட்டு வெளியே வர மாட்டேன். டாய்லெட்டுக்கு போய் அங்கே ஃபோன் பண்ணுறானுங்க, எப்போ வரும் மனுஷன் நின்று டாய்லெட் கூட போகக்கூடாதா? என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க? பசிக்குதுடா எனக்கு, டீ காஃபி கூட குடிக்க விட மாட்டேங்கிறாங்கம்மா. ஒரு 5-6 hours ஆனா வரிசையா கால் பண்ணிட்டே இருக்கானுங்க. 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணேன், கிளம்பிட்டேன். நான் கிளம்பின பிறகு என்ன பண்றானுங்க, திருப்பி ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு எவ்வளவு நேரம் இருக்குது விட்டுணுமா இல்லையா மனுஷன்? ஃப்ரைடே ஈவினிங் விட மாட்டேங்கிறானுங்க. ஃப்ரீயா எல்லாம் டைம் கிளம்பிடலாம். நான் மட்டும் தான் ஆபீஸ்லயே கிடக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க, 2 நாளைக்கு முன்னாடி இப்படிதான் உடம்பு சரியில்லை சிக் லீவ் கேட்கறேன், அது கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. டேப்லெட் போட்டு ஆபீஸ் வாங்குறானுங்க. டேப்லெட் போட்டு ஆபீஸ் போய் எப்படி வேலை பார்க்க முடியும்? கோல்டு, ஃபீவர், தலைவலி, எவ்வளவுதான் மனுஷன் வேலை பார்க்கறது? சிஸ்டம்ல உட்காந்து அப்படியே முதுகொலியுமா எந்திரிக்கவே விட மாட்டேங்கிறானுங்க. அது டிராபிக் இருக்கு பாரு. ஐயோ, இந்த டிராபிக்ல வீட்டுக்கு வரதுக்குள்ள செத்து சுண்ணாம்பாயிடுறேன். பேசாம ஒர்க்கை குவிட் பண்ணிட்டு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏதோ ஐடியா கூட. தூங்கிட்டியா? அவன் டயர்டா இருப்பான், அவன் என்னதான் பண்ணுவான். We hope you have spent your time in a productive way by getting some valuable insights from this program. I want to take a moment to thank each of you for joining in this wonderful program. My sincere thanks to the management, parents and all the teachers. My special thanks to Ma'am Sangeeta for coordinating this program. Catch you in the next episode of Behind the Curtains. Until then, Saranya signing off from you. Bye-bye.